வணக்கம், இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலிகை மகத்துவம் பகுதியில தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயாவிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பூதகரப்பான். இந்த பூதகரப்பான் ஒரு மரவகையை சேர்ந்தது. இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த மரத்தினுடைய பட்டை தான் நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகம். இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய தசை வலி, தசை பிடிப்பு, கை கால் எரிச்சல், கை கால் குடைச்சல், முழங்கால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி போன்ற வலிகளை குணப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாத சம்பந்தப்பட்ட நோய்கள், கீழ்வாதம், பக்கவாதம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், சரவாங்கி வாதம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய வீக்கங்களை தணிக்கக்கூடியது. இந்த கால் எரிச்சல், குதிங்கால் எரிச்சல், குதிங்கால் வலி போன்ற நோய் உள்ளவர்களுக்கும் இந்த பூதகரப்பான் நல்ல ஒரு மூலிகையாக இருக்கும். அப்போ வயிற்றில் ஏற்படக்கூடிய கிருமிகளை போக்கக்கூடியது, நல்ல மலம் இழக்கக்கூடியது, சிறுநீர் பெருக்கியாகவும் வியர்வை பெருக்கியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அதே போல இது உஷ்ணத்தை, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. வெயில் காலங்கள்ல இதை குடிநீராக, அதாவது இந்த மரப்பட்டையை காய்ச்சி வடிகட்டி அவற்றை குடிநீரில் கலந்து குடிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை குறிக்கும், அஜீரண கோளாறுகளை போக்கும். இப்ப இந்த வாயு பிடிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த வாயு பிடிப்புன்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய உடல்ல மலச்சிக்கல் ஏற்பட்டு அபான வாயு வெளிப்படும். அந்த அபான வாயு வெளிப்பட்டதுனாக்கா முதல்ல நம்மளுடைய வயிற்றிலிருந்து ஏப்பம் வரும், அந்த தொண்டை வரைக்கும் வந்துட்டு போகும். நம்ம எந்த உணவு சாப்பிட்டு இருந்தோம்னாலும் தொண்டை வரைக்கும் வந்துட்டு ஒரு நெஞ்சு எரிச்சலை உண்டாக்கிட்டு திரும்ப உள்ள போயிடும், அந்த குமட்டலை உருவாக்கும். அந்த மாதிரிலாம் முதல்ல சிம்டம்ஸ் கொடுக்கும். நம்ம அதெல்லாம் கவனிக்காம மேலும் மேலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சோடா, இந்த கூல்ட்ரிங்க்ஸு, அதை இதை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் சரி ஆகாது. அப்போ அந்த மாதிரி ஆகாத காலங்களில் அது நாள்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாயு சீற்றம் அடைஞ்சு நரம்பு மண்டலங்களை தாக்கக்கூடும். அப்போ அந்த மாதிரி நரம்பு மண்டலங்கள் எல்லாம் அந்த வாயு போய் புகுந்துருச்சுனாக்கா தான் இந்த கை கால் வலி, தசை வலி, மூச்சு பிடிப்பு போன்ற நோயெல்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அப்போ அது போன்ற அந்த மூச்சு பிடிப்பு வந்ததுனாக்கா குனிஞ்சாங்கன்னா நிமிர முடியாது, நிமிர்ந்துட்டாங்கன்னா திரும்ப குனியறது ரொம்ப கஷ்டம், உட்காந்துட்டு வேகமாக எழுந்திரிச்சு போய் ஒரு வேலையை செய்ய முடியாது. அதுபோல கஷ்டப்படுறவங்களுக்கு, இந்த தசை பிடிப்பு உள்ளவர்களுக்கும், இந்த வாயு பிடிப்பு உள்ளவர்களுக்கும் இந்த பூதகரப்பான் பட்டை நல்ல ஒரு ரெமடியா இருக்கும். இப்போ எப்படி நம்மளுடைய இந்த பூதகரப்பான் அக உறுப்புகளை பாதுகாக்கின்றது, வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போலவே புற உறுப்புகளுக்கு, அதாவது சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது. அதனாலதான் இதனுடைய பெயரே பாத்தீங்கன்னாக்கா பூதகரப்பான், அதாவது இந்த கரப்பான் என்று சொல்லுகின்ற அந்த நோய். அந்த கரப்பான் நோய் வந்துருச்சுனாக்கா உடலை விட்டு போறது ரொம்ப கஷ்டம். அந்த கரப்பானால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு காலில் இருந்து ஆரம்பிக்கும், சின்ன சின்ன கருப்பு கருப்பா ஒரு புள்ளி மாதிரி வரும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி 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 தோல் முழுவதும் பரவிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு தசைகளை எல்லாம் திங்க ஆரம்பிக்கும். அந்த சதைகள்லாம் தின்னுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பரவி ரத்தத்துல கலந்து அது அப்புறம் போய் எலும்புலையும் கலந்துடும். அப்ப அந்த எலும்புல பரவிடுச்சுனாலே ஒரு ஒரு விரல்களாக கால் விரல்கள் அழுகிடும். அப்ப அந்த கால் விரல்கள் அழுக ஆரம்பிக்கும். அதை குணப்படுத்தவே முடியாது. அந்த நிலைமைக்கு போயிட்டுதுன்னா அவர்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது, உட்கார்ந்துருக்க முடியாது, அவர்களால நடக்கவே முடியாது. காரணம் எலும்புகள்லாம் வலுவிழந்துரும். அப்ப அந்த மாதிரியான அந்த கரப்பான்களால அவஸ்தைப்படுறவங்களுக்கு இந்த பூதகரப்பான் ஒரு நல்ல ரெமிடியா இருக்கும். அதே போல சிறு சிறு சொறி, படை, சிரங்கு போன்ற நோய்களுக்கும் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தவளை சொறி என்று சொல்லுவார்கள். அந்த தவளை சொறி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு கொப்பளம் கொப்பளமா குழந்தைகளுக்கு மேல வந்துடும். அது உடம்பு முழுவதுமே சில குழந்தைகளுக்கு எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இந்த உடல் முழுவதும் வந்திருக்கக்கூடிய அந்த தவளை சொறிக்கு இதை நீரில் இட்டு காய்ச்சி அந்த நீரை கொஞ்சம் ஆறிய பிறகு இளம் சூட்டில் அந்த குழந்தைகளை குளிப்பாட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தவளை சொறியினால் ஏற்பட்ட பாதிப்பு குணமடைஞ்சிரும். அதே போல இந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மை நோயெல்லாம் வந்திருக்கும். அந்த அம்மை நோய் அவர்களுக்கு அந்த உடல்ல இருந்து அந்த நீர், துர்கந்த நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீர் வடியும் காலங்களில் வேப்பிலை போட்டு தான் அந்த காலத்தில் வேப்பிலையும் மஞ்சள், ஆமணக்கு கொட்டை அந்த விதையெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தான் அவங்கள குளிப்பாட்டி அந்த தோஷமெல்லாம் கழிந்த பிறகு, அதுவே ஒரு தோஷத்தினால தான் அந்த அம்மை நோய் வருது. அப்ப அந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரியான அந்த வேப்பிலை, ஆமணக்கு விதை, அந்த மஞ்சள் தூள் இவையெல்லாம் பயன்படுத்துறோம்.
இவை எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பூஜைக்கு உரிய பொருள்கள் தான். காரணம், நம்மளுடைய தோஷத்தை போக்கணும்னாலும் அந்த இடத்துல நம்ம இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த மருந்து கூட நமக்கு வேலை செய்யும். அது போலதான் இந்த பூதகரப்பானம். அந்த மாதிரி அந்த அம்மை நோய் உள்ளவர்களுக்கு இந்த பூதகரப்பான் பட்டையை நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த சுடுநீரில் அவர்கள் குளிக்கும் பொழுது அந்த அம்மையினால் வந்த தோஷம், அதனால் ஏற்பட்ட அந்த தழும்புகள் அனைத்தும் மறைந்து போயிடும். அதே போல இந்த பட்டையை நன்றாக நைஸாக அரைத்து முகத்தில் பற்றாக பூசிக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதன் மூலமாக பருக்களால் ஏற்பட்ட அந்த தழும்புகள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல இப்ப இன்னைக்கு ஃபேஷியல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே போலதான் இது. இந்த சந்தன மரத்தை நம்ம இழைச்சி எப்படி அந்த சந்தனத்தை முகத்துல பூசிக்கிட்டா அந்த முகம் நல்ல பொலிவடையும், சருமம் நல்ல பளபளப்பா இருக்கும், வழுவழுப்பா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பூதகரப்பானம் நம்மளுடைய முகத்தில் அரைத்து நைஸாக அரைத்து முகத்தில் ஃபேஷியல் செய்து கொள்வதன் மூலமாக சருமத்திற்கு நல்ல ஒரு மினுமினுப்பும் பளபளப்பையும் கொடுக்கும். அதே போல அந்த முகத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த பருக்கள் மறைந்து விடும். சில பேருக்கு கழுத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அழுக்கின் காரணமாக மருக்கள் வந்திருக்கும். அந்த மருக்கள் அனைத்தும் மறைந்து போய்விடும். உடல் முழுவதும் கூட பூசி இருந்து நம்ம குளிச்சிடலாம். அந்த மாதிரி குளிப்பதன் மூலமாகவும் அது போன்ற அந்த சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அதே போல இது ஒரு நல்ல சிறுநீர் பெருக்கி. பொதுவாகவே இந்த மரப்பட்டைகளுக்கெல்லாம் என்ன குணம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்ப இந்த சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய நீர் சுருக்கு, நீர் குத்தல், நீர் கடுப்பு போன்ற நோய்கள் அனைத்தையும் குணமாக்கும். உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. உடல் உஷ்ணம் தணிஞ்சதுனாலே நமக்கு நீர் சுருக்கு குறைஞ்சுவிடும். அப்போ இதே போல இந்த நீர் சுருக்குலாம் வந்துருச்சுனாக்கா ஒன்றும் வேண்டாம். ஒரு திடீர்னு எனக்கு நீர் சுருக்கு, அதிகமா நீர் எரிச்சல், என்னால யூரின் போகவே முடியல, சொட்டு சொட்டா நீர் வடியுது. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா சொட்டு மூத்திரம் வந்துடும். இல்ல குழந்தைகள் ராத்திரி நேரத்துல தூக்கத்துல சிறுநீர் போவாங்க. அந்த மாதிரியான அவங்களை அறியாமலே இன்னைக்கு பெரியவங்களுக்கு கூட அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கு. அந்த மாதிரி சொட்டு நீர் வருபவர்களுக்கும் இந்த பூதகரப்பானுடைய மூலிகை நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி சொட்டு நீர் வருபவர்களுக்கு உடனடியாக தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை மென்னு தின்னுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2 வேளை 3 வேளைக்கு சாப்பிட்டாங்கன்னா உடனே அந்த நீர் சுருக்கு குணமாயிடும். உஷ்ணத்தினால் வந்த அந்த சொட்டு நீரும் குணமாகி அவர்களுக்கு நல்ல நீர் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பூதகரப்பான் மூலிகை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவிற்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதுல நம்ம இந்த பூதகரப்பான் பட்டையை நறுக்கி வச்சிருக்கிறோம். சிறு சிறு துண்டுகளாக இதை நம்ம போட்டு காய்ச்சிக்கலாம். சுண்ட காய்ச்சணும். இந்த பட்டையை இது போல கஷாயம் வைத்தும் சாப்பிடலாம். இந்த பட்டையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாக வைத்துக்கொண்டு அதை தேனில் குழைத்து அந்த மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த மாந்தம் என்று சொல்லக்கூடிய நோய் குணமாயிடும். அதே போல இந்த பட்டையை தாய்ப்பாலில் உரைத்து அந்த குழந்தைகளுக்கு, சிறு வயது குழந்தைகளுக்கு, அதாவது 3 மாதம் 6 மாத குழந்தைகளுக்கு கூட இந்த மரப்பட்டையை பயன்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மரப்பட்டையினுடைய கலர் ஒரு சிவப்பு நிறத்துல வந்துருச்சு. பொதுவா நம்மளுடைய உடம்புக்கு நிறமிகள் மிக அவசியம். நம்ம ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுடைய உடம்புல நிறமிகளுடைய தன்மை குறைஞ்சிருச்சுனாலே நமக்கு ஆரோக்கியம் குறைஞ்சிடும். இப்ப இது போன்ற இந்த சிவப்பு நிறமெல்லாம் நம்ம உடம்புக்கு மிகவும் தேவை. காரணம், ரத்தம் சிவப்பு நிறத்துல தான் இருக்கு. அதனால அந்த ரத்தத்தை பெருக்கக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த பூதகரப்பான் பட்டை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரத்த சோகை நோய்க்கு. இப்ப இது நல்லா சுண்டிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அந்த பூதகரப்பான் மூலிகை கஷாயம் தயாராயிடுச்சு. இதை நம்ம குடிநீராக பயன்படுத்தும் போது நம்மளுடைய தாக வேட்கையை தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, உடல் சூட்டை குறைக்கும், மூல சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக தசைகளும்
உடலும் நரம்பு மண்டலங்களும் நல்ல வலுவடைய செய்யும். உடலுக்கு ஒரு நல்ல வலுவூட்டக்கூடிய சிறந்த மூலிகை இந்த பூதகரப்பான் மூலிகை. சொறி, சிரங்கு, சிறுநீரக கோளாறு போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில பூத கரப்பான் மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளை வேறொரு மூலிகையை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.